ஏக்கம் தரும் வேதனை தாண்டி ஒரு கணம் ஆசுவாசப்படுத்த அவள் விடும் பெருமூச்சின் இடையில் இந்த சமூகம் அவளை வார்த்தைகளால் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. பொசுங்கி சாம்பலாகி போகும் அவள் செய்த தவறு என்ன? அவள் எப்படி இதிலிருந்து தன்னை மீட்கப் போகிறாள்? இச்செகமே அவளை எதிர்த்து நிற்க அவளுக்காக குரல் கொடுப்போர் யார்? சேயற்ற தாய். வீட்டு முற்றத்தில் அவள் நட்ட வாழை முற்றிய வாழையாய் கன்றுகள் ஈந்து வாழையடியில் வாழையாய் வளம் பெருக அவள் மட்டும் மாதா மாதம் கிருஷ்ண தொட்டில் கட்டிக் கொண்டிருக்கிறாள் அரச மரத்தில். அவள் மட்டும் மாதா மாதம் கிருஷ்ண தொட்டில் கட்டிக் கொண்டிருக்கிறாள் அரச மரத்தில். கணக்கு போட்டு கூடல் சேர்ந்து சூடு ஏறாமல் இருக்க மெத்தை ஒதுக்கி எள்ளும் பலாவும் தவிர்த்து காரம் துவைத்து நாள் தள்ளாதா என நாட்குறிப்பை வெறித்து பார்த்து வயிறு தடவி மெல்ல நடக்கிறாள் சேயற்ற தாய். நாள் தள்ளாதா என நாட்குறிப்பை வெறித்து பார்த்து வயிறு தடவி மெல்ல நடக்கிறாள் சேயற்ற தாய். இம்மாதம் 5 நாட்கள் ஒதுக்கப்படாமல் சுகமாய் நகர இம்மாதம் 5 நாட்கள் ஒதுக்கப்படாமல் சுகமாய் நகர படி ஏறாமல் நீந்து நிமிராமல் அதிர்ந்து நடக்காமல் பக்குவமாய் அடி வைத்து நடை போட 6ஆம் நாள் அடிவயிற்று வலி தலையில் இடியாய் இறங்கி கண்களை நனைக்க 6ஆம் நாள் அடிவயிற்று வலி தலையில் இடியாய் இறங்கி கண்களை நனைக்க அடுத்த மாதம் மசக்கையாக காத்திருக்கிறாள் மைவிழியாள். அடுத்த மாதம் மசக்கையாக காத்திருக்கிறாள் மைவிழியாள். வலியும் ஏக்கமும் புதைத்து வாயார வாங்க சாப்பிடுங்க என உபசரிக்கையில் வருஷம் 5 ஆச்சே என்னமா நல்ல செய்தி இல்ல என வாய் பூசாமல் கேட்டு ஏற இறங்க பார்க்கும் உறவுகளுக்கு கலங்கிய புன்னகை தவிர கூற பதிலேதும் இருந்ததில்லை அவளிடம். கலங்கிய புன்னகை தவிர கூற பதிலேதும் இருந்ததில்லை அவளிடம். சுமந்தாலும் வலி அவளுக்கே, பிரசவித்தாலும் மறுபிறவி அவளுக்கே, சுமக்காமலும் வலி அவளுக்கே, சுமக்காமலும் வலி அவளுக்கே.